தமிழ் படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு மலையாள மூவியில் ஒர்க் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்து கொடுக்குறது எல்லாமே ஒரே கேட்டகரியாக கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே வந்து ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக இருப்பாங்க. இப்போ இருக்க கிராமத்து படங்கள்லாம் ஒரு ஹீரோயினை ஆக்ட் பண்ணணும்னா ஒன்று மலையாளத்தில் இருந்தோ இல்லை நார்த் சைடு இருந்தோ ஒரு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு பிளாக்காக ஒரு மேக்கப் பண்ணுவாங்க. ஏன் தமிழ் சினிமாவில் தமிழ் ஹீரோயினை, அதாவது கருப்பாக இருக்க ஒரு ஹீரோயினை நடிக்க வைக்கிறது இல்லை? தமிழ் சினிமாவில் டைரெக்டாக ஒரு கருப்பான பொண்ணை போட்டு நடிக்க வச்சது அப்படின்னா, தமிழ் பொண்ணை போட்டு நடிக்க வச்சதுன்னா ரொம்ப கம்மி. ஆனால் இதே அங்கே நம்ம மலையாளத்தில் வந்து ஃபேராக இருக்கக்கூடியவங்கள டல் பண்ணி நடிக்க வச்சுட்டு அவங்கள வந்து திரும்ப வந்து ஃபேராக காட்டினாதான் அங்கே வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் இப்போ கருப்பாக இருக்கிற பொண்ணுங்கள் எல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் ஒரு அம்மா இல்லைனா ஒரு பாவப்பட்ட கேரக்டர் அப்படி தான் கொடுக்குறாங்க. அதை பற்றின உங்களோட கருத்து என்ன? இப்போ கருப்பாக இருக்கிறவன் அப்படின்னா அவன் ஒரு கிராமத்தானா மட்டும்தான் இருப்பான். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இல்லை, அது கருப்பான பொண்ணாக இருந்தால் ஒரு கிராமத்து பொண்ணாக மட்டும்தான் இருக்கும். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க விஜயலட்சுமி. யார் இந்த விஜயலட்சுமி? யூடியூப்ல விஜேவா தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பல முக்கியமான படங்கள்ல முக்கியமான ரோல் பண்றவங்க தான் இந்த விஜயலட்சுமி. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்கள் கரியர் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. சூப்பர் மேம். உங்களை பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? அண்ட் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. உங்கள் அழகின் ரகசியம் என்ன? ஐயோ, ஸ்டார்டிங்கே இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நினச்சி பார்க்கல. எனக்கு ஒரு குழந்தை இருக்கா. ஸோ அவள் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஸோ அவ்வளோதான். மற்றபடி ரொம்பலாம் வயசெல்லாம் ஆகலை. ஐம் 90s kid. ஸோ என்றும் 16ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிதான் அப்படிதான் சுற்றிட்டு இருக்கேன். அழகின் ரகசியம் ஏதாவது? அப்படிலாம் இல்லைங்க. ஸோ நமக்கு என்ன தோணுதோ அதை சாப்பிட்றது, சந்தோஷமாக வச்சுக்கிறது, அவ்வளோதான். அழகுக்குன்னு இதுதான் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது, நம்ம அந்த ரொம்ப ரூரல்லேருந்து நம்மலாம் வந்தவங்க இல்லையா, ரொம்ப ப்ராப்பரான அந்த மெயின்டெனன்ஸ்லாம் இல்லாத பர்சன்ஸ் தான். ஸோ இப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுல கொஞ்சம் நல்லா சாப்பிட்றேன், அவ்வளோதான். இந்த க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணுறது இல்லை நேச்சுரலாக ஏதாவது யூஸ் பண்ணுறது அப்படி எதுவுமே இல்லையா? அப்படிலாம் இப்போ எதுவும் இல்லை. இப்போது என்னென்னா பேசிக்கான நம்ம இப்போ மாய்ஸ்சர், இப்போ எங்கேயும் போனால் சன்ஸ்க்ரீன், அது சில நேரம் நம்ம ஷூட்லாம் வெயிலில் போய் நடித்தோம்னா அடுத்த நாளே வந்துட்டு என்னதான் நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சாலும் ஃபுல்லாக டர்ன் ஆகிட்டு வந்துருவோமா. அதனால கொஞ்சம் கம்மியான மெயின்டெனன்ஸ் தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வர ரோல்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் புவரானது, கஷ்டப்படுறது தான் வருதா. ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு பிரைட்டாக இருக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிடுது. மேபி இன் ஃபியூச்சர் வந்துட்டு நம்ம நல்ல பிரைட்டான ரோல்ஸ் பண்ணும்போது இன்னும் மெயின்டெனன்ஸ் கூட்டணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. என்னால் இப்போ வரும் நம்ப முடியல. மாவீரன், கிணத்த காணோம் அண்ட் பிளாஸ்ட், இந்த மாதிரி முக்கியமான படங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. இந்த பட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? ஏன்னா இதெல்லாம் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படங்கள். அதோட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது? எல்லாமே நமக்கு ஆடிஷன்ஸ் மூலமாக தான். இப்போ நம்ம ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நமக்கு நிறைய சர்க்கிள் கிடைக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதில் அது ஒர்க் பண்ணுற ஏடிஸ் இருப்பாங்க, டைரக்டர்ஸ். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட், அவங்களோட யாராவது அவங்க தெரிஞ்ச சர்க்கிளில் வந்துட்டு படம் பண்ணும்போது நமக்கு அந்த அப்படி இந்த மாதிரி லுக்கில் வந்து ஒருத்தவங்க தேய்ப்படுறாங்க, சரி ஓகே நீங்கள் வந்து இவங்களை பிங்க் பண்ணுங்கள், நம்பர் கொடுத்து அப்படி தான் வரும். ஸோ ஆடிஷன் போவோம், ஆடிஷனில் செலக்ட் ஆனோன்னா படத்தில் நடிப்போம். அப்படி ஸோ அப்படி தான் இது வரைக்குமே பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. நீங்கள் மஞ்சுமெல் பாய்ஸ் மலையாள படம் பண்ணீங்க, அது நீங்கள் எப்படி பண்ணீங்க? அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடச்சிது? மலையாளம் கற்றுக்கிட்டீங்களா இல்லை அதுக்காக இந்த வார்த்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் அப்படின்னு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணாங்களா? என்னென்னா மஞ்சுமெல் பாய்ஸில் நான் மலையாளம் பேசி நடிக்கல, அது நம்ம தமிழ் கேரக்டர்னு அப்படின்றதுனால இங்கே சென்னையில் தான் வந்து ஆடிஷன் போச்சு. கார்த்தின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் மூலமாக தான் வந்துட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணோம். ஸோ ஆடிஷன் போனோம். ஓகே. அதுக்கப்புறம் அது சும்மா வேற ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி ஒரு இதுக்காக தான் பண்ணாங்க. பட் சரி அப்படின்னு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு ரோல் இருக்குது, இவருக்கு பொண்ணாக பண்ணுறீங்க, ஒரு சின்ன போர்ஷன் பண்ணுங்கன்னாங்க. சரின்னு சொல்லி பண்ணேன். அது நல்லா பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ படம் வந்து என்னென்னா பயங்கர அன்எக்ஸ்பெக்டட் பெரிய மாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ என்னென்னா நம்ம இது வரைக்கும் நம்ம நிறைய ரோல்ஸ் பண்ணியிருந்தாலும் அங்கங்கே நமக்கு ஒவ்வொருத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்போம். பட் ரெகக்னைசேஷன்றதுன்னு ஒன்று இருக்குது. நம்மளாக தான் சொல்லி சில படங்கள் வந்துட்டு ஓ இந்த படத்தில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதை தாண்டி ஓ இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன்னா ஆமாம் நீங்களா அது அந்த ஒரு இதுக்கு சேஞ்ச் கொடுத்ததுன்னா இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் சொல்லலாம். நீங்கள் தமிழ் படம் நிறையா பண்ணியிருக்கீங்க, மலையாளத்தில் ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கீங்க. தமிழ் படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு மலையாள மூவியில் ஒர்க் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது? ரெண்டுமே நமக்கு வந்துட்டு பிடிச்சது தான். ஸோ ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒர்க்கு எங்கே இருந்து பண்ணாலுமே ஓகே. பட் எனக்கு மலையாளத்தில் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து நல்ல படங்கள் எல்லாமே மலையாளத்தில் வருதுன்ற ஒரு இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு படங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தமிழ்லேயும் படங்கள் வருது இல்லைன்னு சொல்லலை. பட் தமிழில் வந்துட்டு
நமக்கு வந்து கொடுக்கறது எல்லாமே ஒரே கேட்டகரியா கொடுக்குறாங்க. ஆனா அங்க வந்து ஹீரோயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இயல்பா இருப்பாங்க, ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி இருப்பாங்க. ஸோ இங்க ஹீரோ ஹீரோயின்னா இப்படிதான் லுக்ஸ்ல தான் இருக்கணும்ன்ற ஒரு வரையறையே இல்லாததுதான் அங்க மலையாளம் சினிமா. ஸோ மலையாள சினிமாவில் ஒரு நல்ல ரோல் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு. பட் ஒர்க்கா பார்க்கும்போது ரெண்டுலயுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நல்ல டீம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் தமிழ் மலையாளம்? இல்ல ரெண்டுமே அது பிரச்சனை இல்லை. மலையாளம் வந்து எனக்கு கொஞ்சம் பேச தெரியும், இப்போ எழுதவும் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ராசஸ். ஆமா, மலையாளத்துல ஏதாவது ஒரு டைலாக் சொல்லி காட்ட முடியுமா எங்களுக்காக? டயலாகா எதுவும் ஞாபகம்லாம் இல்லை. ஸோ வேணா நான் அடுத்து யோசிச்சு ஏதாவது வந்ததுன்னு நான் சொல்றேன். பட் ஜென்ரலா வந்து மலையாளம் பேசுவேன். மனசிலாயோ அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி அந்த மாதிரி ஏதாவது பேசுவேன், கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு தெரியும். இப்போ நம்ம வீட்டை கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வர்றது ஓகே. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணணும், அவங்களோட ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணணும், எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வந்திருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க? அது வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. பிகாஸ் நான் மீடியாவில் தானே என்னோட கெரியர் ஆரம்பிச்சது. இன்னும் நான் மீடியா படித்ததுமே மீடியா படித்தேன். ஸோ அந்த மாதிரி வந்தனால அது எனக்கு பெரிய ஒரு சேலஞ்சாக எனக்கு இல்லை. மேபி மற்றவங்களுக்குலாம் இருக்கலாம். ஸோ வீட்டில் எல்லாம் சப்போர்ட்டிவ் தான். ஸோ வீட்டில் பாப்பா பார்த்துக்கிறது எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால எனக்கு எங்கேனாலும் நம்ம ஒர்க் போயிட்டு வந்துடுறது வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ இருக்க கிராமத்து படங்கள்லாம் ஒரு ஹீரோயினை ஆக்ட் பண்ணணும்னா ஒன்று மலையாளத்தில் இருந்தோ இல்லை நார்த் சைடு இருந்தோ ஒரு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு பிளாக்காக ஒரு மேக்கப் பண்ணுவாங்க. ஏன் தமிழ் சினிமாவில் தமிழ் ஹீரோயினை, அதாவது கருப்பாக இருக்க ஒரு ஹீரோயினை நடிக்க வைக்கிறது இல்லை? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இது வந்து நிறைய பேர்கிட்ட கேட்ட கேள்வி. இது வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஆகக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா நிறைய ஒரு எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்குது. என்னென்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் டைரெக்டாக ஒரு கருப்பான பொண்ணை போட்டு நடிக்க வச்சது அப்படின்னா, தமிழ் பொண்ணை போட்டு நடிக்க வச்சதுன்னா ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 or 2 அப்படி தான் கவுண்டபிள் தான். ஆனால் இதே அங்கே நம்ம மலையாளத்தில் இருந்து இங்கே எடுக்க வந்தவங்க, என்னோட ஃப்ரெண்டு கூட இப்போ ஒரு படம் அங்கமால்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த பொண்ணு நடிச்சிருந்தாங்க. அவங்க அப்படியே நம்ம ஊர் கலர், அந்த ஒரு திராவிட நிறம், அது அப்படியே இருக்கிற பொண்ணை எடுத்து போட்டு கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒரு படமும் பண்ணேன். அந்த படத்துலையும் மலையாள டைரக்டர் என்ன கேஸ்ட் பண்ணாங்க. அதுவும் மெயின் ரோலுக்கு நம்மளை கேஸ்ட் பண்ணுறதுன்றது இங்கே வந்து ஒரு பெரிய டஃப்பாக தான் இருக்குது. ஆனால் இது பெரிய டைரக்டர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இது ஒரு கமர்ஷியல் வேல்யூவாக ஆக்கிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபேராக இருக்கக்கூடியவங்கள டல் பண்ணி நடிக்க வச்சுட்டு அவங்கள வந்து திரும்ப வந்து ஃபேராக காட்டினாதான் அங்கே வந்து ஒரு வேல்யூ இருக்குது. இன்னொன்று இங்கே இருக்க பசங்க, தமிழ்நாடு அதில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே என்னன்னா எந்த ஸ்கின்னை விரும்புகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஈவன் பொண்ணுங்களே எடுத்துக்கங்க. ஸோ அழகுன்றது ஸ்கின் ஃபேராக இருந்தால் தான் அழகாக இருக்கிறது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் வந்துட்டு இங்கே பில்ட் ஆயிடுச்சு. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதுதான் இங்கே விஷயமா இருக்குது. ஸோ சொசைட்டி சேஞ்ச் ஆகணும். ஸோ பீப்புள் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னா, நம்ம தமிழ் பொண்ணை போட்டால் இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு மனநிலை இங்கே கிரியேட் ஆச்சுன்னா தான் அவங்களுமே கேஸ்ட் பண்ண முடியும். ப்ரொடியூசர் சைட்லேயும் ஒரு பொண்ணை வந்து இந்த பொண்ணை கேஸ்ட் பண்ணலான்னா ஓகே சொல்லணும். ஸோ இந்த எல்லா விஷயங்களை தாண்டி தான் ஒரு கருப்பான பொண்ணை கேஸ்ட் பண்ணணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு பெரிய கல்ச்சுரல் எவாலுவேஷன் நடந்து இதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பாசிபிள் ஆகும். மேபி ரொம்ப லேட் ஆகும். இன்னும் 50 years கூட ஆகலாம், சொல்ல முடியாது. டக்குன்னுலாம் இது வரக்கூடிய சேஞ்ச் இல்லை. ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா இப்போ ஃபாரின் படங்கள் எல்லாமே எல்லாரையுமே வெள்ளையா இருக்கிற பொண்ணுங்களை காட்டினாலுமே டஸ்கியா அப்படின்னு போனாலே வந்துட்டு அந்த நம்ம மண் சார்ந்து இருக்கிற கலராக இருக்கக்கூடியவங்களை தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு அங்கே பாப்புலராக இருப்பாங்க, ஆட்ஸ்ல எல்லாமே வராங்க. அந்த அளவுக்கான எக்ஸ்போஷர் இங்கே வரணும். ஷூட்டிங்கில் ஏதாவது ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்காது. என்னன்னா வெயில் இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் தான். நமக்கு ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு நம்ம அந்த சீனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். நமக்கு வந்துட்டு வரக்கூடிய ஸ்ட்ரகிளாக இருக்கக்கூடியது என்னென்னா இந்த ரெஸ்ட் ரூம் போகிறது இல்லையா, நமக்கு வந்துட்டு ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹில்ஸான ஏரியாவில் இருப்போம். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ணி மெனக்கடணும். அதெல்லாம் வந்து என்னென்னா நமக்கு பார்ட் ஆஃப் த ஜாப் தானே. ஸோ அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டனால இட்ஸ் நாட் அ பிக் திங். நான் அவங்க கொடைக்கானலில் ஷூட் பண்ணோம், செம்பி படம் பண்ணும்போது அங்கே கோவை செல்லம்மா, தம்பி ராமையா சார் பெரிய க்ரூ நடிக்கிறாங்க. அவங்களே என்னன்னா வெளியே தான், ஏன்னா அவர் ஹில்ஸு, அதுக்கு மேலே வந்து வண்டி வராதுன்ற சுச்சுவேஷனில் எப்படி அங்கே ஒரு இருக்கிற சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கணுமோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ அஸ் அ உமனா நம்ம அங்கே இருக்கிற சோர்ஸை வச்சுக்கிட்டு நம்மளை வந்து பார்த்துக்கணும். ஸோ இது நம்ம அந்த காலத்துலேருந்தே பழகிருப்பாங்க இல்லையா, நம்ம வழியாக நம்ம வந்து இப்போ இந்த கல்ச்சர்லேயும் வேறு வழி இல்லாமல் சில விஷயங்கள் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அதுதான் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். அப்போ கூட நீங்கள் ஸ்கின்காக எதுவும் பண்ண மாட்டீங்களா? இல்லை, ஸ்கின்ன்றது வந்து அதான் இப்போ என்னன்னா நமக்கு டல்லு தான் வேணும். இப்போ நிறைய ஒரு ஆடிஷனே நான் போகிறேன் அப்படின்னா மேக்கப்பே இல்லாமல் வாங்க
அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நம்மளை கேஸ்ட் பண்ணும்போதே என்னன்னா எனக்கு ஒரு விஷயம் தோணும். இப்போ என்னன்னா நம்மளை வந்து இப்போ ஏதாவது ஒரு நல்ல ஒரு நெக்ஸ்ட் ஒரு கேர்ள் மாதிரி ஒரு பக்கத்து நார்மலான ஒரு காலேஜ் பொண்ணு மாதிரி ஸோ நார்மலாக அப்படி கேஸ்ட் பண்ண போறாங்க, இல்லை ஒரு சிஸ்டர் அப்படிலாம் பண்றாங்கன்னா ஓகே. நம்மளை எப்படின்னா ஒரு அம்மா, ஒரு குழந்தைக்கு அம்மா, அந்த ஒரு கேட்டகிரியிலேயே வந்து நம்மளை கேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த அம்மா எப்படி இருப்பாங்கன்னா லிட்ரலாக வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற பாவப்பட்ட அம்மாவா இருப்பாங்க. அந்த அம்மா மேக்கப் போட்டிருப்பாங்களான்னா இல்லை, இருக்காது. ஸோ அப்படி கேஸ்ட் பண்றதுனால அந்த மேக்கப்ன்ற தேவை வந்து எனக்கு இல்லை. ஸோ மெயின்டெனன்ஸும் செலவும் கம்மி. ஏன்னா நம்ம வாங்குற சம்பளத்துக்கு இதுக்கும் பார்க்குறதுன்றது இட்ஸ் அ பிக் டீல். அதை தாண்டி நமக்கு பர்சனல் லைஃப், பர்சனலாக நமக்கு செலவுகள் நம்ம ஃபேமிலிக்கும் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இல்லை, மேபி அதான் நான் சொன்னேனே, மேபி நம்மளை இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு வேற வேற மாதிரியான நம்ம கண்டென்ட்ல பண்ண போகிறோம். இதெல்லாம் உடச்சிட்டு இந்த ஒரே கேட்டகரியில் ஒன்று பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அதெல்லாம் உடச்சிட்டு வேற ஒரு இதில் பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக ஐ வில் என்ன சொல்கிறது, நான் அதை மாற்றிப்பேன். எனக்கு இன்னும் என்ன வேணும், இன்னும் வந்து எஃபிஷியண்ட்டாக என்ன பண்ணிக்கலாம். ஆனால் பெஸ்ட் என்னென்னா நல்லா சாப்பிடணும். இன்டேக் ஸ்கின்னுக்குன்னா மூஞ்சிலெல்லாம் பூசுறதெல்லாம் வந்துட்டு லைஃப் லாங் வராது. ஸோ அது ஒன்று இருக்குது. அதை தாண்டி நம்ம ட்ரை ஆகுதா ஒரு நல்ல மாய்ஸ்சர், வெளியே போகிறீங்களா, வெயிலில் போகிறீங்களா, ஒரு சன்ஸ்க்ரீன், அதை தாண்டி நீங்கள் ஒரு பேசிக்கான ஒரு லிப்ஸ்டிக், ஒரு ஐஷேடோ, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பேசிக்கான ஐட்டம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளை அழகுபடுத்திக்கிட்டாலே போதும். நைஸ். ஆனால் இப்போ கருப்பாக இருக்கிற பொண்ணுங்கள் எல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் ஒரு அம்மா இல்லைனா ஒரு பாவப்பட்ட கேரக்டர் அப்படி தான் கொடுக்குறாங்க. அதை பற்றின உங்களோட கருத்து என்ன? இப்படி இருக்கலாமா, இல்லை இப்படி ஏன் இப்படி மட்டும் வைக்கிறாங்க அப்படின்னு உங்க ஏதாவது இருக்கா? என்னன்னா இது சினிமாவில் சொல்லுவாங்க டைப் காஸ்டிங். ஒரே மாதிரியான ரோலுக்கு வந்துட்டு, அதாவது இப்போ கருப்பாக இருக்கிறவன் அப்படின்னா அவன் ஒரு கிராமத்தானா மட்டும்தான் இருப்பான். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இல்லை அது கருப்பான பொண்ணாக இருந்தால் ஒரு கிராமத்து பொண்ணாக மட்டும்தான் இருக்கும். ஹீரோஸில் கூட நிறைய பேர் உடச்சி வந்துட்டாங்க. ஹீரோ வந்து எப்படி வேணா இருக்கலான்ற ஒரு மனநிலை வந்துருச்சு, அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கருப்பாக இருந்தாலுமே ஹீரோ அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது எப்போ இருந்து நம்ம ரஜினிகாந்த் அதுக்கு முன்னாடி வந்த ஒருத்தரவும் வந்துட்டு பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்குமே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்க பீப்புள். ஆனால் பொண்ணுங்க அந்த இதை இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ இந்த டைப் காஸ்டிங்கிறது வந்துட்டு அதான் நான் சொன்னது ப்ரீவியஸாக சொன்னது தான். டைரக்டர்ஸ் பார்த்துட்டு இப்போ ஒரு கலராக இருக்கவங்களுமே போராக இருக்கலாம், அவங்களையும் அப்படி காட்டலாம், அந்த மாதிரி போகலாம். இவங்களை வந்துட்டு இப்போ பணக்கார வீட்டு பொண்ணா காட்டணும் அப்படின்னா எப்பயுமே ஒரு கலரான பொண்ணை தான் கேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு கருப்பான பொண்ணை கேஸ்ட் பண்ணலாம். இந்த மாற்றங்கள் வந்துட்டு ஒரு கிரியேட்டராக, ஒரு டிரெக்டராக அவங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா அவங்க தான் அந்த கேஸ்ட் பண்ணக்கூடியவங்க. ஸோ அவங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் முடியுமே தவிர நம்ம இதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியாது. நம்ம ஒரே ஒரு விஷயம் பண்ண முடியும், என்னென்னா இந்த இது எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரே மாதிரி வருது, நான் பண்ணல அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நமக்கு நிறைய நாள் ஒர்க் இல்லாமல் வீட்டில் இருப்போம், அவ்வளோதான். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போது தமிழ் சினிமாவில் ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா மலையாளத்தில் நல்லா ஹிட்டு கொடுத்து ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் தான் எடுப்பாங்க. ஆனால் மலையாளத்தில் அப்படி இல்லை. தமிழ் மூவியில் நல்லா நடிக்க தெரிஞ்சவங்க, நல்லா ஆக்ட் பண்ண தெரிஞ்சவங்கள தான் கூப்பிடுவாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்னென்னா அங்கேயுமே இல்லை, சிமிலராக தான் இருக்குது. ஓரளவுக்கு நடிக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும் அண்ட் ரீச் இருக்கிறவங்கள தான் எடுக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே என்னென்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு செலவு பண்ணுறாங்க, அதுக்கான அந்த போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கணும். ஸோ அதனால மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு டூல்னால இப்போ என்ன ஆகுது, பேன் இண்டியா படங்கள் நிறைய வருது. ஸோ இந்த பேன் இண்டியா படங்கள்னா எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெமிலியர் ஆக்டரை ஒருத்தர் வில்லனா, ஒருத்தர் ஹீரோவா, இல்லை ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒவ்வொருத்தரையும் போட்டு அப்படி எடுக்கிறாங்க. ஸோ இது அப்படி ஒன்றும் டிஃப்ரென்ஸாக நம்ம தமிழ் சினிமாலே என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல இப்போ ஃபாசில் ஜோசப் அவருக்கு ரீச் இருக்குன்னா அவருக்கு இங்கே கூட்டு வந்துட்டு இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, மலையாளத்துலையும் ரிலீஸ் பண்ணுறாங்க, தமிழில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அது வந்து இப்போ என்னன்னா ஃபேம் ஆகுது. இப்போ விஜய் சேதுபதி சார் போயிட்டு அங்கே நடிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னன்னா அங்கே ஒரு ஃபேன் பேஸை வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஒரு கம்ப்ளீட் வந்துட்டு மார்க்கெட்டிங்காக தான் பண்ணுறாங்க. அதாவது நேச்சுரல் நடிக்கக்கூடியவங்க குரு சோமசுந்தரம், ஜார்ஜ் மரியன் இவங்களோட வரிசையில் அவங்க கூட சேர்ந்து நீங்களும் இருக்கீங்க, ஒரு அங்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து மலையாள மூவி தான் பண்ணுவீங்களா இல்லை தமிழ் மூவிஸும் பண்ணுவீங்களா? உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுள்? அவங்க இப்போ குரு சோமசுந்தரம் சாராக இருக்கட்டும் அண்ட் ஜார்ஜ் மரியம் இவங்கெல்லாம் இப்போ என்னென்னா அவங்க வந்து தமிழ் சினிமாவில் நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர்ஸாக மாறிட்டாங்க. நான் வந்து ஐம் ஜஸ்ட் இப்போ ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட். ஸோ என்னென்னா ஒரு ஆர்டிஸ்டான வரிசையில் இப்போ இருக்கேன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். அது வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்துட்டு என்ன விஷயத்துக்காக வந்துட்டு இங்கே தேடி வரோம். ஸோ அந்த நம்ம தேடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும்போது ஒரு சந்தோஷம் அது இருக்குது.
இந்த படம் அந்த படம் அந்த படம் நடிப்பேன், அந்த ஒரு கம்பேரிஷன் இல்லை. எனக்கு ஆக்சுவலாக என்னன்னா சவுத் இந்தியன்ல இருக்கக்கூடிய எல்லா படங்கள்லையும் பண்ணும், எல்லா மொழிகளும் கற்றுக்கிட்டு அந்த அளவுக்கு நான் ஐம் இன்ட்ரெஸ்டட். ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு லேர்ன் பண்ணிட்டு ஒவ்வொருத்தோட ஒரு லாங்குவேஜுமே கற்றுக்கணும், அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சரை புரிஞ்சுக்கணும், எல்லா மொழிகளையும் படம் பண்ணணுன்றதான் என்னோட ஆசை. நம்மளோட ஏன்னா கலை பொறுத்தளவில் லாங்குவேஜ் கிடையவே கிடையாது. கண்டிப்பா கலைக்கு வந்துட்டு ஈவன் நீங்க மொழி வந்துட்டு புரியாம கூட ஒரு படத்தை பார்க்க முடியும், சப்டைட்டில் இல்லாமையும் கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த உணர்வுகளை வந்து ஒரு விஷுவல் கடத்திடும். ஸோ அதனால நான் அதை வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இவ்வளவுதான் இருப்பேன், இவ்வளவுதான் பண்ணுவேன் அப்படின்ற ஜோன்ல இல்லை. எல்லா மொழிகளும் கத்துக்கணும், எல்லா மொழிகளையும் பண்ணணும். அது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா விரிவாக்கம் பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணோம். பார்க்கலாம் எப்படி அது. நாம ஒன்று நினைச்சிருப்போம், பட் நடக்கிறதெல்லாம் ஒன்று நடக்கும். பட் இது எந்த அளவுக்கு போகுதுன்றது நம்ம எஃபோர்ட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் மலையாளம் and தமிழ் பண்ணுறீங்க, உங்களால் ஃபேமிலிக்கான டைம் மேனேஜ் பண்ண முடியுதா? இல்லை, இப்போ நான் ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிஸியாக இல்லை. எனக்கு வந்தால் மந்த்லி ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் 3 ப்ராஜெக்ட்ஸ் அப்படி தான் பண்ணுறேன்னா, ஸோ டேட்ஸுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டேட் வந்துட்டு ஒரு 15-20 நாள் கம்ப்ளீட்டாக எங்கேயும் வெளியே போயிடுவோம் அப்படிலாம் இல்லை. ஸோ வந்தால் ஒரு 1 வீக் அப்படி தான் இருக்கும். பாப்பாவை கூப்பிட்டு போயிடுவேன். சம்டைம்ஸ் லீவு அப்படின்னா மேனேஜ் பண்ணிடுவேன். விட்டுட்டு போனாலுமே அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து எனக்கு நான் அது பழகிட்டேன். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தடையாகவே பார்க்கக்கூடாது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். எப்படி இந்த வேலை எனக்கு முக்கியமோ அதே மாதிரி அவளும் முக்கியம். ஸோ ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறது தான் லைஃப் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. நைஸ். இப்போ நீங்கள் ஓரளவுக்கு நல்ல ஃபேமஸான ஆக்ட்ரஸாக வந்துட்டீங்க. நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வாங்கின ஃபஸ்ட்டு சேலரி எவ்வளவு? சேலரி ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு நம்ம இதில் பண்ணும்போது விஜேவாக பண்ணேன். அதுதான் நான் வாங்கின ஃபஸ்ட் சேலரி. பெர் எபிசோட், அதாவது பெர் ஷோ 500 rupees. அது என்னோட நேட்டிவ்லேயே பண்ணேன். அதில் வந்துட்டு எப்படின்னா ஒரு மாதம் ஃபுல்லாக போச்சு அந்த ப்ரோக்ராம். அது அப்படியே எல்லா ஏரியாலையும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு கோல போட்டி மாதிரி நடத்தினாங்க. அதை கண்டக்ட் பண்ணி அதுலேருந்து தான் அந்த மீடியாக்குள்ளே அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே வந்தது. ஸோ அதில் வாங்கிட்டு அது ஒரு 1 monthன்றப்போ ஒரு சேலரி வரும் இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு சேலரியாக. அதுக்கப்புறம் டப்பிங் பண்ணேன். நம்ம ஏரியாவில் ஆட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, லோக்கல் சேனல்ஸ், அப்படி தான் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் சென்னை வந்துட்டுமே சிமிலர் கைண்ட் ஆஃப் பேமெண்ட்ஸ் தான் இனிஷியல் ஸ்டேஜஸில் நமக்கு இருக்கும். பெர் எபிசோட் 2 எபிசோட் பண்ணால் சேர்த்து நமக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. நைஸ். ஆனால் நேட்டிவில் பண்ணும்போது 2 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் ஓகே பண்ண நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்? என்னோட லைஃப்பில் எங்கள் வீட்டில் எனக்கு எந்த எதிர்ப்புமே இல்லை. ஸோ அதனால எனக்கு அதான் எனக்கு எங்கேயுமே வந்துட்டு நீ இதை பண்ணிடாத, ஏன் இதை பண்ணுறா அப்படின்ற மாதிரி எதுவுமே யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸில் மேபி பின்னாடி பேசுவாங்களா இருக்கும். ஸோ பின்னாடி பேசுகிறது நமக்கு தெரியாது அப்படின்றதுனால நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் என்னென்னா மீடியா அப்படின்றத வந்து நான் வந்துட்டு இதை எப்படி பார்க்குறேன்னா எல்லா ஜாப் மாதிரி இதுவும் சேம். என்னென்னா இதில் ஸ்க்ரீனில் வருவோம் தெரியும், பட் நிறைய பேர் பார்த்துட்டு விஜய் நீ பண்ணுறியா அப்படின்னு தான் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்களே தவிர என்னை யாரும் டிஸ்கரேஜ் பண்ணல அந்த டைமில். அதனால அது எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது. அது இன்னுமே நமக்கு அது இதில் என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை தூண்டுனதுன்னா அந்த விஷயம்தான். எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணும்போது இது நல்லா இருக்கே. ஏன் நமக்கு அந்த டைம்ல நமக்கு விஜய் யாரெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன், ரியோ, இவங்கெல்லாம் வந்துட்டு விஜய் பண்ணிட்டு இருந்த டைம். சன் மியூசிக்லாம் ஃபேமஸாக இருக்கும், ஒரு பக்கம் ராஜ் மியூசிக் ஃபேமஸாக இருக்கும். ஸோ இந்த சேனல்ஸ்லாம் நம்ம பாட்டு கேட்டு நம்ம ப்ரோக்ராம் கேட்டு அப்படி வளர்ந்தவங்க இல்லையா. ஸோ ஈவன் எஃப்எம்மாக இருக்கட்டும், இதுலலாம் நமக்கு என்னன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வளர்ந்தனால இதுலலாம் நம்மளும் போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற இதுதான். ஸோ அப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. உங்களுக்கு கிடைச்ச மாதிரி சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். ஆனால் இல்லை, அதுதான் நான் சொல்றது, எல்லா ஜாப் மாதிரி இதுவும் ஒரு ஜாப், அவ்வளோதான். பார்க்குற கண்ணோட்டங்கள் தான் எண்ணங்கள் தான் மாறணுமே தவிர நம்ம அதை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சரியாக இருக்கோம் அப்படின்றப்ப வந்துட்டு இதில் எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாமே கண்ணோட்டங்கள், அப்போ இருந்த மைண்ட் செட் எல்லாமே வேறு. ஸோ அதனால ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்குது. பட் அதில் வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ரைட் பேத்தில் போகிறாங்க அப்படின்றப்ப தே வில் பி ஹாப்பி. அது வரைக்கும் என்னன்னா எல்லாருமே என்னன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. சும்மா போயிருக்கா, எதுக்கு அங்கே போயிட்டு தேவையில்லாமல் உட்காந்துட்டு இதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பேசுவாங்க. இதே நீங்கள் வந்து ஒரு மந்த்லி ஒரு அமௌண்ட் சம்பாதிச்சு கொடுக்குறீங்க, உண்மையா பரவாயில்லையா பார்க்குறா, கிரேட்பா, டிவியில் வரீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல அவள் சொன்னதை பண்ணிட்டா, அந்த ஒரு இதை நம்ம தான் கொடுக்கணும்.
அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டோம்னா அவங்க எல்லாம் மாறிடுவாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க நான் ஃபேஸ்க்கு எதுவும் அப்ளை பண்ண மாட்டேன், நல்லா சாப்பிடணுன்னு. நீங்கள் ஃபிட்டாக இருக்கணுன்றதுக்காக என்னெல்லாம் சாப்பிடுவீங்க? ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ கொஞ்ச நாள் ஜிம் போனேன்னு நான் போகலை. இப்போ ஒரு மாதம் பிரேக் ஆயிடுச்சு. திரும்ப போகணும், சோம்பேறித்தனமாக ஆயிடுச்சு. ஏன்னா ஷூட்டிங்லாம் நம்ம போயிட்டு டயர்டாகி பட் பண்ணணும். ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு ஏஜ்க்கு அப்புறமும் சரி, ஒரு ஏஜ்க்குள்ளேயும் சரி, வெயிட் அப்படின்றது நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற ஒரு வெயிட்னு ஒன்று இருக்குது. ஒரு சயின்டிஃபிக்காகவும் சரி, ஒரு ஹெல்த்தாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்கே சொல்கிறாங்க. அந்த வெயிட் நம்ம இருக்கோமா அப்படின்றது எல்லாருமே பார்த்துக்கணும். ஸோ நம்ம இந்த வெயிட்குள்ளே இருக்கோம், அதை தாண்டி டெய்லி சாப்பிட்ற, அதான் எல்லாமே சாப்பிட்ற பொருட்கள் எல்லாமே நல்லதாக சாப்பிடணும். அவர் இப்போ என்னன்னா எல்லாருமே வந்துட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டு ஒன்று ஆளாளுக்கு ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, நல்ல காய்கறி, கீரை, பயிறு, நம்ம ஏதாவது நமக்கு கிடைக்கிறதெல்லாம் நம்ம வேக வச்செல்லாம் சாப்பிட்ருப்போம். முன்னாடியெல்லாம் ஒரு கிழங்கு கிடைச்சா வேக வச்சு சாப்பிடுவோம் வீட்டில். இல்லை ஒரு கடலைப்பருப்பு வாங்க, இது வேர்க்கடலை வாங்கினா வேக வச்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரியான நேச்சுரலாக என்னென்னா அந்த சீசனில் ஒன்று கிடைக்கும் இல்லையா? அப்போ மாம்பழம் வந்தால் மாம்பழம் வாங்கி சாப்பிடுங்க. எந்த சீசன்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். அது ஃபிட்னஸ்க்குள்ளே எப்படி வருது அப்படின்னா, வெளியே இருக்க ஜங்க் ஃபுட் நானே சொல்லக்கூடாது, பிகாஸ் நானே சாப்பிடுவேன். பட் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் வந்துட்டு கட் பண்ணணும். நீங்க சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிடுவேன். நான் வந்து எப்படின்னா எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றேனோ அப்படியே சாப்பிட்டுருவேன். அது நமக்கு அவாய்ட் பண்ண முடியாது. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். நமக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்ல வந்து இப்போ ஒரு நல்ல குலோப் ஜாமுன் செய்யறாங்க, குலோப் ஜாமுன் நிறைய இருக்கு, சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி கிரேவிங்ஸ்ல நம்ம சாப்பிட்ருவேன். பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஜங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவுட் பண்ணணும். எல்லாருமே இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய பிஸ்கட்ஸ், இப்படி ஐட்டம்ஸ் எல்லாமே. ஏன்னா நிறைய நம்ம அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் ஈஸியாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம அப்படி ஐட்டம் வாங்கிட்டு சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். பட் அதுதான் குட்டு கிடையாது இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைஃப்பை சிம்பிள் ஆக்க வேண்டாம், நமக்கு என்ன வேணும்ன்றதை கொடுத்துட்டு மற்றதெல்லாம் சிம்பிள் ஆக்கிக்கிட்டா நல்லது. ஸோ கண்டிப்பா நம்ம எதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதான் நமக்கு நிறைய வரும் பின்னாடி. அப்புறம் நம்ம ரொம்ப சிம்பிள் ஆக வேண்டியது இருக்கும். சாப்பாடு இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு ஆயிடும். ஏன்னா சில சாப்பிட்டா செட் ஆகாது, இது சாப்பிட்டா சேராது, இப்படி ஆயிடும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இப்ப இருந்து அது பண்ணிக்கிட்டோம்னா, ஆனா என்னன்னா இதெல்லாம் பண்றதுக்கு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்றதுன்றது ரொம்ப கம்மி தான். பட் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ இது பண்ணணுமா, இது இப்படிலாம் சமைச்சு சாப்பிடணுமா அப்படின்ற கம்பேரிஷன்ஸ்ல பண்ண விட்டுறோம். ஃபேஸ்க்கு ஓகே, ஹேருக்கு முடி டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஏதாவது பண்ணுவீங்களா? ஹேருக்கு அப்படி எதுவும் பண்ணல. ஏதாவது ஷூட்ஸ் போயிட்டு வந்தேன்னா கேர்டு இந்த மாதிரி ஏதாவது பேக் போடுவேன். சில பேருக்கு சைனஸ் இருந்தால் அது கூட செட் ஆகாது. ஹேருமே எல்லாம் அதான் சொன்னேன், கம்ப்ளீட் இதெல்லாம் இன்டேக்ஸில் தான் வரும். ஹேருக்கு ஏன்னா பேக்காக போடுறது இது எதுவுமே அந்தளவுக்கு அதான் சொல்ல அப்பக்கப்போ சொல்யூஷனாக இருக்கும். நிறைய பேர் முட்டை போடுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னென்னா டெம்பரரி சொல்யூஷன். ஸோ எனக்குமே என்னென்னா நிறைய ஹேர் நமக்கு பிரச்சனைகள் வரும். ஏன்னா இப்போ நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும் ஒரு பொண்ணுக்கு. ஸோ நிறைய நமக்கு அதான் ஏஜ் இம்ப்ரூவ் ஆக அந்த விஷயங்கள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம ஹேரை பார்த்துக்கணும் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான், டஃப் தான். பட்டு நமக்கு வீட்டில் யாராவது இப்போ பண்ணி கொடுக்க இருக்காங்கன்னா அது ஜாலி. பட் இல்லைன்றப்போ கொஞ்சம் அதான் நம்ம கொஞ்சம் மெனக்கடணும். ஓகே, நம்மளே பண்ணிக்கணும். கஷ்டம்தான். அப்போ நீங்கள் மாவீரன் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கீங்க. சிவகார்த்திகேயன் சாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் அவங்க கூட பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சதா? மாவீரனில் வந்துட்டு பண்ணேன். ஸோ அது வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதில் திலீபன் அவருக்கும் இப்போ பண்ணியிருப்பேன். அது வந்து எப்படின்னா, நாங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம். அப்போ வெளியே நம்ம சிவகார்த்திகேயன் சாரோட அங்கே நடிக்கிற சீக்வன்ஸ் அது எல்லாத்துலேயுமே இருப்போம். பட் பேசுகிறதுக்கு ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் சும்மா ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தாங்க, எப்படி இருக்கீங்கன்னு அந்த மாதிரி தான், ஒர்க் ரிலேட்டடாக தான் பேசிகிட்டு இருந்தாங்களே தவிர ரொம்ப வேறு எதுவுமே அந்தளவுக்கு டிஸ்கஷனோ இல்லை நம்ம ரொம்ப பேசுகிற அளவுக்கு அந்தளவுக்கு நாங்கள் கான்வர்சேஷன் இல்லை. பட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மோனிஷா பிளஸி இருக்காங்க, அவங்க அப்புறம் செம்மலர் அண்ணா, இவங்களை நாங்கள்லாம் இருக்காங்க பேசுகிறதுனா எங்கள் 3 பேருக்குள்ளே நிறையா பேசிப்போம். அந்த பாண்டுன்னு ஒன்று கிரியேட் ஆகும். சில நம்ம ரொம்ப லாங் டேஸ் போகிற படங்கள் எல்லாமே அந்த ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம். ஆக்சுவலாக சீன்ஸாக 1-2 இருந்தது, பட் அது எடிட்டிங்கில் மிஸ் ஆயிடுச்சு. பட் கிளைமேக்ஸ் சீன்ஸில் நம்ம பேசுகிற டைலாக் பேசி அவர் இது பண்ணுறதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு போர்ஷன் வரும். பட் அதுக்கு முன்னாடி எல்லாமே த்ரோட்டாக இருப்போம், அந்த கதைக்குள்ளே நம்ம இருப்போம். கதைக்குள்ளே இருந்துட்டு எல்லா போர்ஷன்லேயும் இருப்போம், இதை தாண்டி இங்கே வருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல படம். அந்த இதில் வந்துட்டு சரிதா அம்மா கூட ட்ராவல் பண்ணதுமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களாம் வந்துட்டு அப்போ இருந்து ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ். அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க.
அவங்க சொல்லாங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட் அவங்களுக்கு தப்புல தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் காணிக்கிறோம். அவங்க saree கட்டி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பிடிச்சி கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து நைட்டி போட்டுட்டு அப்படி நின்றுட்டு இருந்தோம். பேசாம எனக்கு இந்த நைட்டியை கொடுத்துருக்கலாம், சிம்பிளா போயிருக்கோம், ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்துட்டு பழகுறதுக்குமே ஈஸியான ஒரு பர்சன். அதை தாண்டி அவங்க நடிப்புமே வந்துட்டு ரொம்ப இயல்பா, அவங்க டப்பிங்லேயே அந்த டைம்ல வந்து ரொம்ப ரீச்ல இருந்த ஒரு பர்சன். அதை தாண்டி அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் அவங்க எப்படிலாம் இருக்காங்க, சில பேரோட கேரக்டரிஸ்டிக்ல நம்ம என்ன ஆகும்னா இதாகும், இன்ஸ்பயர் ஆகும், இந்த மாதிரிலாம் நம்ம நடந்துக்கணும் இன் ஃபியூச்சர், அந்த மாதிரி நல்ல ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அவங்கள பார்த்து அவங்க ஏன் இந்த அளவுக்கு இவ்வளோ இயர்ஸ் சஸ்டைன் பண்ணாங்க, இதெல்லாம் என்னன்னா அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு. எஸ்கே அவரை பற்றி சொல்லணும்னா ஹீஸ் வெரி கூல். ஆனால் இந்த படத்துக்காக அவர் ரொம்ப மெனக்கெட்டு இருந்தார். லுக்காவும் சரி, சீரியஸாக அந்த அவரோட ரெகுலர் ஒரு ஜோன்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு பண்ணனால ஸ்பாட்லேயுமே அதை ஒரு ஆர்டிஸ்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா அந்த கேரக்டர்லேருந்து அவுட் ஆகிடுவோம் இல்லையா. சில பேர் என்னன்னா த்ரோட்டாகவே மெயின்டைன் பண்ணுவாங்க. சில பேர் எப்படின்னா ஷார்ட் ரெடின்றப்போ மைண்ட் செட் பண்ணி உள்ளே போவாங்க. சில பேர் என்னன்னா அவங்க டே ஃபுல்லாக அந்த கேரக்டராகவே வாழ்வாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைஸ். கிணத்த காணோம் படத்தில் யோகி பாபு சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. யோகி பாபு சாரை பற்றி சொல்லுங்கள். அண்ட் அந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமா? ஆனால் கிணத்த காணோம் படம் வந்துட்டு அது டைரக்டர் வந்து இப்போ இல்லை. ஆக்சுவலி அது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய லாஸாக ஃபீல் பண்ணுறோம். பிகாஸ் ஹி இஸ் அ கிரேட் டைரக்டர். இதுக்கு முன்னாடி கிடாயின், கருணை மனோ, சத்திய சோதனை இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்காரு. அந்த படங்கள் எல்லாமே நல்ல கருத்துள்ள நல்ல ஆழமான டெப்த் இருக்கக்கூடிய படங்கள். பட் இப்போ அவர் இல்லை அப்படின்றதே வந்துட்டு என்னடா இவ்வளோ டேலண்டடான ஒரு பர்சன் இல்லாமல் போயிட்டாரே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. அதை தாண்டி அவரோட ஒர்க் பண்ணது அங்கே ஸ்பாட்டில் எடுக்கும் போது வந்துட்டு அந்த சீன் எடுக்கும் போதே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்கும். சீன் போயிட்டு இருக்கும், அவ்வளோ சிரிப்பு ஏற்படுத்துற அளவுக்கு அந்த சீன் போயிட்டு இருக்கும். யாரு இவர் நம்ம யோகி பாபு சார் நடிச்சிட்டு இருப்பாரு, இது பண்ண அப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு எடுக்கக்கூடிய பர்சன். ஸோ அவருக்கான ஒரு டெடிகேஷன் தான் இந்த படமாக நாங்கள் பார்க்குறோம். அதை தாண்டி யோகி பாபு சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்துட்டு எங்கே வந்தாலும் பிளாஸ்ட்டு தான். ஸோ இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மண்டேலாக்கு அப்புறம் அவர் லீடாக கம்ப்ளீட்டாக ஒரு படத்தை கேரி பண்ணுறாருன்னா இந்த படம். ஸோ ஒருவேளை டைரக்டர் இருந்திருந்தாருன்னா இன்னுமே ப்ரொமோஷன் பண்ணி இது வேற மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கும். பட் இருந்தாலுமே இந்த படத்தை எப்படின்னாலும் அவளுக்காக ரிலீஸ் பண்ணணும்னு பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கரமாக கிட்டத்தட்ட எனக்கு விட டேஸ்லாம் அதிகமாக இருக்கும். அதில் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு 40-50 நாட்கள் வந்து அந்த மக்களாக நிறைய பேர் ட்ராவல் பண்ணி நடிச்சிருப்பாங்க கேரக்டர்ஸாக. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கர டெடிகேஷன், பயங்கர அந்த வெயில் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஃபுல்லாக வந்துட்டு அங்கே பாட்டி இங்கெல்லாம் இருப்பாங்க, நம்ம மதுரை அந்த சார்ந்த மண் சார்ந்த பாட்டிகள்லாம் வந்து நடிச்சுப்பாங்க. அவங்க எல்லாமே ரொம்ப ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு, ஸோ அந்த ஒரு வைபே வந்துட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். யோகி பாபு சார் வந்துட்டு மாவீரன்லையும் பண்ணும்போதே வந்துட்டு பயங்கர ஃபன்னாக தான் இருக்கும். அவர் அந்த ஒரு சீன் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம சீரியஸாக நிற்கணும். அந்த சீன் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அவர் வந்து அவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் நாங்கள் என்ன நடக்குதுன்றது சீரியஸாக பார்க்குற மூடில் இருப்போம். ஸோ அப்படிலாம் போவோம். அதே மாதிரி தான் இதுலேயுமே அவர் வந்து ஏதாவது சைடு வாக்கில் வந்துட்டு அவர் கவுண்டர்ஸ் போட்டு போயிடுவாங்க. பட் நம்ம எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுலேருந்து திரும்ப சிரிக்கிற மோட்லேருந்து திரும்ப சீரியஸ் மோட் போயிட்டு திரும்ப நம்ம நடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஷூட் இல்லைன்னா அந்த டேஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கா, நிறைய படங்கள் பார்ப்பேன், வெப் சீரிஸ் பார்ப்பேன். சில நேரம் புக்ஸ் முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் புக்ஸ் கொஞ்சம் படிக்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ புக்ஸ் படிக்கணும்னு நான் படிக்க ஆரம்பிப்பேன், திரும்ப நமக்கு ஒரு பிரேக் ஆகிடும். பட் அதை தாண்டி படிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பேஜாவது படிக்கணுன்றதை இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். படங்கள் தான் மோஸ்ட்லி பார்க்குறது. நிறைய எல்லா லாங்குவேஜில் இருக்கக்கூடிய நல்ல படங்கள் எதெல்லாம் தெரியுதோ எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துடுவேன். நைஸ். ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களோட சீன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஸ்ட்டாக ஒரு டைம் கிடைக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த ரெஸ்ட்டாக இருக்கிற டைமில்? சில ஷூட்டிங் ஸ்பாட் வந்து கேரவன் இருக்கும். கேரவன் இருந்தால் கேரவனில் போய்ட்டு ரெஸ்ட் எடுப்போம். இல்லையா அப்படின்னா வெளியே எங்கேயாவதுட்டு நமக்கு ஒரு அவுட்டோரில் இருக்கோம் அப்படின்னா அங்கே இருக்க ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துட்டு அங்கே ஏதாவது நடிக்க வந்த பாட்டிங்க இல்லை நமக்கு நம்ம கூட நடித்த ஆர்டிஸ்ட் அப்படி அவங்க கூட உட்காந்து பேசுறது, அவங்களோட கதைகள் அவங்களோட லைஃப்பை பற்றி ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் போகும் மோஸ்ட்லி. இல்லையா ரெஸ்ட்டு தான், ஏன்னா நமக்கு அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை.